இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், கண்ணு தெரியாது உனக்கு? கொஞ்சம் நில்லுங்க. என்ன உங்க வாய்ஸ் எப்படி இருக்கு? நான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன், நீங்க கிளம்புங்க. பார்த்து போங்க. பார்த்து போகணுமா? எங்க இருக்கான்னு தெரியலையே என்னோட சின்ன கொலுசு. எனக்கு எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோன்னு பேசுறதுதான் வழக்கமா வச்சிருந்த எனக்கு வணக்கங்கிற கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்தது என்னோட குரு. அதோ அங்க நிக்கிறாங்களே, அவங்கதான் என்னோட குரு. இங்க இருக்கியா? முதல் வேலையா என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும். என்னையே நான் உங்ககிட்ட கொடுக்கணும். வரேன், இப்பவே வரேன். ஐ லவ் யூ. உன்னை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்ன? ஹே, என்ன பேசிட்டு இருக்க நீ? யார் நீ? என்ன என்ன யாருன்னு தெரியலையா? ஓ, நான் முகத்தை மறைச்சிட்டு இருக்கேன்ல. ஒரு நிமிஷம் இரு. மாட்டிப்பனே. யார் நீ? மூஞ்சிய காட்டு. என்னால அதெல்லாம் காட்ட முடியாது. இப்ப நீ காட்ட போறியா இல்லையா? எல்லாரும் பசங்களை தான் காதலிப்பாங்க, நீ பொண்ணுங்களை காதலிக்கிற டைப்பா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? அவன் ஆம்பளை. வேணா நீயே பாரு. ஏய், மூஞ்சி காட்டு. பூமி, என்ன பிரச்சனை? வா நம்ம போலாம். கொஞ்சம் இரு. இன்னைக்கு இவளை ரெண்டுல வந்து பாத்துறேன். சொல்றத கேளு. அவளை யாருன்னு நினைச்ச? நீ ஒரு வீட்டுக்கு போய் சண்டை போட்டுட்டு வந்தல்ல, அந்த அபூர்வாவோட பொண்ணு. இன்னொரு தடவை என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுன நோக்க வெட்டிடுவேன். பூமி வா. வேற வழியே இல்ல, இவளுக்கு ஒரு முடிவை கட்ட வேண்டியதுதான். அப்படி நினைச்சா வெளியில நம்ம மானமே போயிடும். இதுக்கு முன்னாடி அவளை அவமானப்படுத்தினா மட்டும் போதும்னு நினைச்சேன். ஆனா அவமானப்படுத்தினா மட்டும் போதாது, அவ வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மாதிரி சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். இந்த தடவை என்ன பண்ண போற? இந்த தடவை என்ன வேணாலும் பண்ணலாம், உயிரை கூட எடுக்கலாம். இப்படி இன்னொருத்தியோட புருஷனை உன் பின்னாடி சுத்த வைக்கிறியே, உனக்கு எப்படி மனசு வருது? இந்த மாதிரி ஒருத்தர் இங்க இருக்கா, இந்த காலனில இருக்கிறவங்க என்ன பண்றீங்க? இது குடும்பஸ்தங்க இருக்கிற காலனி. என் புருஷன் இவ வீட்டுக்கு வந்திருக்காருன்னா உங்களுக்கு என்னமா புரியல? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கேன்னு? அம்மா, அழாதீங்கம்மா. அவங்கள உருப்படவே மாட்டாங்க. அவங்கள மனுஷங்களே இல்லம்மா. அவங்க பேசின பேச்ச கேட்டு என் வயிறே எரிஞ்சு போச்சு. பேருக்கு தான் பெரிய மனுஷங்க, வாயில வர வார்த்தையில எவ்வளவு மோசமா இருக்கு. ஓவா, நீங்களும் ஒரு பொண்ணுன்னு கூட யோசிக்காம அவளும் ஒரு பொண்ணா இருந்து இப்படி எல்லாம் பேசலாமா? அம்மா, நீங்க இப்படி அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அழாதீங்கம்மா, தயவு செஞ்சு அழாதீங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சிட்டேன். குட். நீ செஞ்ச வேலைய இங்கே மறந்துரு. சரிங்க மேடம். பிரேக்க கட் பண்ண சொல்லிட்ட. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்படி ஆகணும் தானே இத பண்ண. கார்ல காலேஜுக்கு வந்திருக்கால, இப்ப ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேருவா பாரு. என்கிட்டயே வச்சுக்கிட்டால அவ. என்ன அடிச்சு எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினால. அம்மாவை வந்து அசிங்கப்படுத்தினத அம்மா வேணா விட்டுடலாம், ஆனா நிச்சயம் நான் விட மாட்டேன். அதுக்காக ஒருத்தவங்க உயிரோட இப்படி விளையாட கூடாதுல்ல.
ஏன் விஷயத்துல தலையிட்டா நான் அவங்களோட உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டேன்றத அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. கொடுக்கற டோஸ் எதுவா இருந்தாலும் அத ஸ்ட்ராங்கா கொடுத்தா இன்னொரு தடவை நம்ம பக்கம் பாக்கறதுக்கு கூட அவங்க பயப்படுவாங்க. அதோ அவங்க கார் கிட்ட தான் போயிட்டு இருக்காங்க. நாம உடனே வீட்டுக்கு போகணும். நான் பிரைஸ் வாங்கியிருக்கேன்னு என் அம்மா கிட்டயும் அண்ணா கிட்டயும் காட்டணும். சரி, இந்த கார் கீ கொடுங்க. நீ எதுக்கு ஓட்டுற? காரை நான் டிரைவ் பண்றேன். எதுக்கு? அதான் டிரைவரா நான் இருக்காருல்ல. நான் போட்டியில ஜெயிச்ச சந்தோஷத்துல இருக்கேன். சோ நானே டிரைவ் பண்றேன். மேடம், சாருக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாரு. அதெல்லாம் திட்ட மாட்டாரு. அவருக்கு யார் சொல்ல போறா? ஒண்ணு நான் சொல்லணும், இல்ல பூமி சொல்லணும். நீங்களும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்வீங்களா என்ன? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரம் கீயை கொடுங்க. பொடி, சீக்கிரமா போலாம். பாத்து பூர்ணி, நீ ரிலாக்ஸ்டா உட்காரு. எனக்கு டிரைவிங் நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நீ என் டான்ஸ மட்டும் தான் பாத்திருக்க. இன்னைக்கு என்னோட டிரைவிங்கையும் பாரு. ஃபாஸ்டா போகாத, மெதுவா போ. பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. என்னாச்சு? பிரேக் பிடிக்க மாட்டேங்குது.